Taste the Daily. திமுக அரசு கிடப்பில் போட்டுள்ள அதிமுக அரசின் திட்டங்கள் அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் மீண்டும் தொடங்கப்படும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி உறுதியளித்துள்ளார். கோவை பேரூர் பகுதியில் தமிழக தலித் முன்னேற்ற கழகத்தின் பட்டியலின மக்களின் பாதுகாப்பு மாநாடு அக்கழகத்தின் நிறுவனர் SP நாகராஜ் தலைமையில் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். அவர் விழா மேடைக்கு வரும்போது மாநாட்டில் கலந்து கொண்டவர்கள் அதிமுகவிற்கு ஆதரவாக கோஷங்களை எழுப்பி ஆரவாரம் செய்தனர். அதைத் தொடர்ந்து மாநாட்டு நிர்வாகிகள் அவருக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இவ்விழாவில் ஸ்ரீராம் ஆதித்தன் எழுதிய பாணர்கள் எங்கே போனார்கள் என்ற நூலை முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி வெளியிட்டு பாராட்டுகளை தெரிவித்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், தலித் மக்களுக்காக அதிமுக ஆட்சியில் துவங்கப்பட்ட திட்டங்களை திமுக அரசு கிடப்பில் போட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். இந்த நிகழ்ச்சியில் கழக அமைப்பு செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான தாமோதரன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எட்டிமடை சண்முகம் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மக்களுக்கு மக்களுக்கெல்லாம் நம்ம சகோதரர்களுக்கு தான் நிறைய வீடு கட்டணும். இன்னைக்கு அந்த வீடெல்லாம் கூட இந்த ஆட்சியில கரெக்டா கொடுக்காம இருக்காங்க. முழுமையா இடம் எடுத்து நீண்ட போராட்டத்துக்கு அப்புறம் கட்டணும். அது மட்டும் இல்ல, நிறைய வீடு கட்டி கொடுத்தோம். இந்த ஆட்சியில 3 வருஷமா எதுவுமே பண்ணல. கண்டிப்பா ஒரு வருஷத்துல மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி, எம்ஜிஆருடைய ஆட்சி, எடப்பாடி தலைமையில் வரும். அப்பொழுது கண்டிப்பாக வீடுகள் கட்டி தரப்படும் என்று சொல்லி, அது மட்டுமல்ல, பல கோரிக்கைகளை இங்கே வைத்திருக்கிறீர்கள். எந்த கோரிக்கையா இருந்தாலும் கண்டிப்பாக நம்முடைய அரசு சமூகத்துக்கு உறுதுணையாக பாதுகாப்பு என்பது அதிமுக மட்டும்தான். இந்த மாதிரி கிடையாது.